அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 379 380 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இந்த 2 பொண்ணுங்க வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்களா? இப்போது இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறத காட்டுறாங்க. யாரா இது மேலே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு லேடியை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து அந்த ஸ்டார் ஹால் இருக்கு இல்லையா, அதை சேர்ந்தவங்க. வீட்டை விட்டு வெளில வந்த அந்த 2 பொண்ணுமே கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே இந்த ஸ்டார் ஹால் இருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உண்மையாகவே ஸ்டார் ஹால் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்னென்னா, இந்த ஸ்டார் ஹால் அப்படிங்கிறது காட்ரல் ஃபுல்லாக பரவி இருக்கு. இதோடைய பவரை யூஸ் பண்ணி அவங்க அப்பாவை தேடலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஐடியா. இவன் என்ன யோசிக்கிறா, இந்த 2 பசங்க இந்த சின்ன வயசுலேயே காட் கிங் அளவில் இருக்காங்க. நான் இத்தனை காலம் தேடியும் இப்படி ஒரு டேலண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவங்களா வந்திருக்காங்க, நான் எப்படி விட முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு இருக்கால, இவங்க கிட்ட ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்கிறா, ஆண்டி இந்த ஸ்டார் ஹால் சேர்றது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை போல தெரியுதே அப்படிங்கிறா. அவங்க பார்க்குறாங்க, இவன் என்ன சொல்கிறா, உங்களை மாதிரி ஒரு வீக்கான ஆன்ட்டியே சேரும்போது நான் சேர முடியாதான்னு கேட்குறாங்க. அவள் அதிர்ந்து போகிறா. ஆனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களோட திறமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கோர் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன கேட்குறா, கோர் ஸ்டூடெண்ட்டால் ஸ்டார் ஹாலோடைய பவரை யூஸ் பண்ண முடியுமா? அதாவது இந்த கேலக்ஸியில் யாரையாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா முடியாது, நீ அந்த மாதிரி எல்லாரையும் பயன்படுத்தணும் அப்படின்னா நீ வந்து எல்டர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. எல்டர் ஆகணுமா, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கான், அதாவது அந்த காம்படிஷன் வின் பண்ணிட்டா நீ வந்து எல்டருக்கும் மேலே போயிடுவ, அப்போ உன்னால் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோதான் விஷயமா, நான் ஏதோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சினேன்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசுதுங்க. ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்கிறா, நம்ம ஆப்பனன்ஸுக்கெல்லாம் நம்ம ட்ரக் அப்படிங்கிறது கொடுத்துடலாம், அவங்களுக்கெல்லாம் ட்ரக் கொடுத்துட்டோம் வச்சுக்கோ, நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறா. இன்னொருத்தி பயந்து போகிறாங்க, எது ட்ரக்கா, நம்ம பிரதருக்கு இப்போ தான் பாய்சன் கொடுத்தோம், அவனுக்காச்சும் இம்யூனிட்டி இருக்குது போயிச்சிட்டான், இவங்கெல்லாம் செத்தே போயிடுவாங்க அப்படிங்கிறா. என்னடி யோசிக்கிற, நான் சொல்கிறது அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கான மருந்துரி, எதையாச்சும் கண்டதுக்கு யோசிக்காத, நம்ம அவங்கள அன்கான்ஷியஸ் ஆக்கிட்டோன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்ல அப்படிங்கிறா. இப்போ இவங்க எப்படியோ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இன்னொரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி வருதுங்க. அதில் யாரா இருக்கான்னு பார்த்தா ஒரு தாத்தா இருக்காரு, கூடவே டிஎன்சி இருக்கான்ல அவனும் இருக்கான். அவன் எதுக்காக வரான்னா, இவனுமே ஆன்ட்டியை தேடி தான் வந்திருக்கிறான். இப்போது இங்கே போகும்போதே இவங்க 2 பேரை பார்க்குறான். அவன் என்னடா இவங்களோட ஆரா வந்து என்னுடைய ஆரா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த 2 பொண்ணுங்களும் பார்க்குது, என்ன இவனோட ஆரா நம்மளது மாதிரியே இருக்கே, ஒருவேளை நமக்கு நிறைய கிராண்ட் மதர்ஸ் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குதுங்க. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, இல்லை அவன் ப்ராக்டிஸ் பண்ணுற லா இருக்குல்ல, அது வந்து நமக்கு சிமிலராக இருக்கும் போல அப்படிங்கிறா இன்னொருத்தி. இப்போ அந்த இடத்துக்கு வேறு யாரோ வராங்க. இந்த பையனால் டிமானிக் ஆரா அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஆக்சுவலாக அந்த டீமன்ஸ் வந்த உடனே அது வேலையை ஆரம்பிச்சிடுது. இந்த பொண்ணு கேட்குறா, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா ஒருத்தி. இன்னொன்று தான் எப்பவுமே துருன்னு இருக்கே, அது என்ன பண்ணுது, கத்தி எடுத்து அட்டாக் பண்ணலான்னு போகுது. ஆனால் அவளால் சமாளிக்க முடியல அந்த 2 டீமன்ஸையும். உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த டைம் ஃப்ரீஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவன் செம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த தாத்தா பார்க்குறாரு, என்னடா இவன் காட் கிங் ஆர்டிஃபேக்ட்லாம் அசால்ட்டாக வெளில எடுக்கிறான், இந்த பையனோட ஃபியூச்சர்லாம் வேற லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறாரு. அவன் அங்கே இருக்க டீமன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது நம்ம ஹீரோவும் பறவையும் அங்கே வருது. அவங்க வந்தோன்னு பார்க்குறாங்க, இப்போ தான் வந்தோம், வரும்போதே கலவரமா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த 3 பசங்களுமே ஓரளவுக்கு நல்லாவே சண்டை போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கும் கேள்வி என்னடா இவங்களுடைய ஆறாலாம் எந்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலுமே இந்த பையன் இருக்கால, அவன் உடம்புல அவன் சிஸ்டரோடைய ஆறாவை இவனால் ஃபீல் பண்ண முடியுது. நம்ம பறவை என்ன கேட்குது, ஒருவேளை உன் சிஸ்டருடைய பையனாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவுடைய இன்னொரு பையனாக இருப்பானோ மாஸ்டர், அப்போது உனக்கு ஒரு தம்பி இருக்கானா அப்படிங்குது. அதான் அவன் சொல்கிறான், டேய் அவர் வந்து ட்ராப் ஆகிருக்காரு, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம பறவை இந்த பொண்ணுங்களை பார்த்து கேட்குது, ஒருவேளை இவங்க வந்து உன்னோடைய பசங்களாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இவனுக்கும் அந்த டவுட் இருக்குது, ஆனால் ஆறால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல் டீமன் அப்படிங்கிறது வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இந்த பசங்களால் சமாளிக்க முடியல. அந்த சமயத்தில் இன்னொரு எல்டர் ஒருத்தர் அங்கே வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவர் பண்ண அந்த அட்டாக்கில் டீமனுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சண்டை இன்னும் முடியல. இன்னொரு பவர்ஃபுல்லான எனிமி அப்படிங்கிறவன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சக்தி வாய்ந்த ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அடிக்கிறாங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டார் ஹாலோடைய காட் கிங் அவருமே வந்து அட்டாக் பண்ணுறாரு, எதிர்த்து அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அவரால் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. அந்த ஆர்டிஃபேக்டை வச்சு ரொம்ப ஈஸியாகவே மனுஷனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உள்ளுக்குள்ளேயே வச்சு செம்மடி அடிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குலாம் பயம் வந்துச்சு, ஐயோ என்னடா நம்முடைய காட் கிங்கை பிடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்காங்க. அப்போ கூட இந்த 2 பொண்ணில் ஒரு பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுது, நம்ம ஏன் பயப்படணும், நம்மக்கிட்ட இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் இருக்குது, நம்ம வெளியில் எடுக்கலையில, வெயிட் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, தாத்தாக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்கல்ல, நம்ம அதெல்லாம் வெளில எடுத்தால் மாட்டிப்போம் அப்படிங்கிறா. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்குதுங்க 2ம். இப்போ இந்த பையன் கையில் ஒரு பேர்ல் இருக்குங்க. இது வந்து ஸ்பேஸ் டைம் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு காட் கிங் வெப்பன்.
இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. தம்பி ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த பையனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் ஆபத்துல இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ஐயோ இந்த பையன் ஆபத்துல இருக்கானேன்னு சொல்லிட்டு அவ உதவி செய்யறதுக்கு வரா. இப்ப அவ கையில இருக்கிறது என்ன, அதுவும் காட் கிங் வெப்பன். இவன் பாக்குறான், அடடா 2 காட் கிங் ட்ரெஷரான்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கலான்னு பாக்குறான். இன்னொரு பொண்ணு அவளோட ட்ரெஷரை யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறா. அடாடாடாடா 3 காட் கிங் வெப்பனா, கடவுளே எனக்கு வழி காட்டுறாரு, இன்னைக்கு 3த்தையும் எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஷரை வச்சு அடிக்கிறாங்க. என்னதான் இந்த பசங்க கிட்ட காட் கிங் வெப்பன் அப்படிங்கிறது இருந்தா கூட வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் பத்தாது. ஸோ பசங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் மறுபடியும் டைம் அப்படிங்கிறது ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ களத்துக்குள்ளே வரான். நம்ம ஹீரோவை பார்த்து எதிரி அரண்டு போகிறாங்க. யாரா அவன், ஒருவேளை காட் கிங்காக இருப்பானா, நான் போட்ட சீலெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு பதறான். இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான், கஷ்டப்பட்டு தம் போட்டு அவங்ககிட்ட இருக்க ஆர்டிஃபேக்டை வச்சுலாம் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாகவே அவனை டிஃபீட் பண்ணிட்டான். அந்த ஒரு ஆர்டிஃபேக்டை எடுத்து உள்ளுக்குள்ளே பார்த்தா அந்த காட் கிங் ஏற்கனவே இறந்து போயிட்டான். இப்போது இந்த பொண்ணுங்க பார்க்குறாங்க, அடடா இந்த அங்கிள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு பார்க்குதுங்க. டேய் அது உங்கள் அப்பா. இந்த பையனும் பார்க்குறான், அங்கிள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை யோசிக்கிறான். இப்போது நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரான். ஆக்சுவலாக அந்த லேடிக்கு நம்ம ஹீரோ நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவன் அந்த மாஸ்க்கை போட்டுக்கிறதுனால அவங்களால நம்ம ஹீரோவை அடையாளம் காண முடியல. இப்போது அவன் வந்த உடனே இந்த தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து கேட்குறாரு, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா, நான் ஸ்டார் பேலஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், உங்களை ஒரு ஹானரபிள் கெஸ்ட்டை நான் கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம பறவை என்ன சொல்லுது, அதெல்லாம் வேணாம், இங்கே பாரு எங்களுக்கு காட் கிங் வெப்பன் ஏதாவது இருந்தால் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அந்த மனுஷன் அரண்டு போகிறான். இவன் பார்க்குறான், அது சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, நான் உதவி செய்யணும் அப்படின்னு தான் செஞ்சனே தவிர ரிவார்ட்ஸ்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க அந்த பறவை சொல்கிறது கரெக்டு தான், நான் எப்படி பார்த்தா நாங்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஆனால் இப்போதைக்கு எங்கள் கையில் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாரு அவர். இந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணுது, அவங்ககிட்ட போய் பேசுது, இந்த மாதிரி நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குது. அவன் பேரை கு சிங் ஃபங் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்கிறான். இப்போ இந்த பொண்ணுங்க யோசிக்கிறாங்க, குவா இது கிராண்ட் ஃபாதருடைய சர்நேமில், ஒருவேளை இவர் நம்மளுடைய அங்கிளாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கிள் நீங்கள் காட் கிங் வெப்பன் கேட்டிங்கல்ல, உங்ககிட்ட எதுவுமே இல்லையா, நீங்கள் வேணால் இதை எடுத்துக்கோங்களேன்னு சொல்லிட்டு நிறைய காட் கிங் வெப்பன்ஸை வெளில எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த தாத்தாலாம் அரண்டு போகிறாருங்க. நம்ம பறவை உடனே பார்த்துட்டு, எம்மா உனக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்க போல தெரியுதே, ஃப்யூச்சரில் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ அதுங்க என்ன பண்ணுது, இந்த பறவையை இழுத்து பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக விளையாடுதுங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு என்ன தெரியுமா கேட்குறா, இந்த ட்ரெஷரை எடுத்துக்கிட்டு இந்த பேர்டை எங்களுக்கு கொடுத்துட்றீங்களா, எங்கள் வீட்டில் பெட்ஸ் வச்சுக்க அலோவ் பண்ணவே மாட்டாங்க, அதுவும் பேர்ட்ஸ் வச்சுக்க அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு பேர்ட்ஸ் வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் அந்த ட்ரெஷரை எடுத்துக்கோங்க, இந்த பறவை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பறவையாக அரண்டு போகுது. அவன் என்ன சொல்கிறான், இல்லை அவன் பேர் ஷாவ்தியன், அவன் என்னுடைய ட்ராவல் கம்பெனியன், கொடுக்க முடியாதுமா, ஆனால் நீ எப்போல்லாம் விளையாடணும்னு தோணுதோ அப்போல்லாம் இவனை கூப்பிட்டு விளையாடிக்கோ அப்படிங்கிறான். நம்ம பறவைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இங்கே தான் இந்த எபிசோட முடியுது. நம்ம அடுத்த எபிசோட கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.